Daily. Taste. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த தொகுதி மறுவரை தொடரலாம். அது பாமக எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டத்தில் கட்சியுடைய தலைவர் அன்புமணி கலந்துன்னு இருக்காரு. அவர் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி வச்சுருக்காங்க. அதாவது எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்போ எக்ஸாம் நடக்குது. இந்த டைமில் பயனே இருக்காது மாணவர்களுக்கு. விழுப்புரத்தில் புத்தக கண்காட்சி மாவட்டத்தில் வச்சுருக்காங்க. புத்தக கண்காட்சி வச்சுருக்கலாம் விழுப்புரத்தில். புத்தக கண்காட்சி வச்சுருக்காங்க விழுப்புரத்தில். இது தேர்வு நேரமாக இருக்குது, பரீட்சை நேரம். தேர்வு முடிஞ்ச பிறகு கூட தள்ளி வைக்கலாம், அப்புறம் தரலாம். புத்தகத்தை யாரும் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இதுதான், இதுலேயே எல்லாம் படிச்சுக்கிறாங்க. பிஜேபி மும்மொழி கொள்கை ஆதரிச்சு கையெழுத்து இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை உன்னத கொள்கை, ஒப்பற்ற கொள்கை, ஒப்பற்ற கொள்கை, ஒப்பற்ற கொள்கை உன்னத கொள்கை. ஆக ஒரு மொழி கொள்கை தான், தமிழ் தான். அப்படி இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் எனக்கு நான் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் தமிழர் சிலையை தூக்கிட்டு போயிருக்கணும். ஐயா, பெஞ்சல் புயல் நிவாரணம் வந்து விவசாயிகளுக்கு இதுவரையும் கிடைக்கவே இல்லை. அறிவிச்சிருக்காங்க, ஆனால் ஒன்றும் பணம் கிடைக்கல. போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும். நம்ம கூட பண்ணலாம். என்ன ஒரு வழி, ஒரு போராட்டம் பண்ணுங்க. கிடைக்க வேண்டியவங்களுக்கு கட்டும், கிடைக்க வேண்டியவங்களுக்கு கட்டும். கடுமையான பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இதுவரையும் எந்த பலனும் அடையவே இல்லை. பாமக போராட்டம் நடத்துன்னு கேட்குறாங்க. நடத்துன்னு சொல்லுவோம். போராட்டமே எங்கள் வாழ்க்கை. தமிழகம் முழுவதும் மர்ம காய்ச்சல் வந்து வேகமா பரவிட்டு இருக்கு ஐயா. பரவாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கிறதுக்கு, பரவாமல் இருக்கிறதுக்கு, நோய் வந்தவங்களுக்கு நோய் வந்தவங்களுக்கு அவங்களோட தனிமைப்படுத்தி சரியான சிகிச்சை கொடுத்து அதை ஒழிக்கணும். அது ஒரு டீம் நல்லா வேலை செய்யணும். இந்த 1967 காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு திமுக போன்ற பல கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதே போல வருகின்ற 2026 திமுக வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குங்களா? 2026 நாலு இது கண்ணேன். இது வந்து முன்னெடுப்பு நடக்குமா? இல்லை, அதை வந்து இப்போ ஒன்றும் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் நாள் இருக்கு, அப்போ முடிவெடுப்போம். பொதுக்குழு கூடி அதை முடிவெடுப்போம். Taste Daily. Taste.